வினை செயல் வகை. ஃபர்ஸ்ட் குறள் வந்துட்டு சூழ்ச்சி முடிவு துணை வேய்தல் அத்துணிவு தாழ்ச்சியுள் தங்குதல் தீது. அப்படின்னா அதாவது இப்போ ஒரு அரசன் இருக்கான், அவன் வந்து ஒரு படையெடுப்பு திட்டத்தை வந்துட்டு ஆராய்ச்சி பண்றான், தான் சூழ்ச்சி. ஓகேவா? ஆராய்ச்சி பண்ணும்போது அவனுக்கு வந்துட்டு ஆஹ் ஆராய்ச்சிங்கிறது என்னது, அன்னைக்கு வானிலை எப்படி இருக்கும், படை வலிமை நம்ம கிட்ட என்ன இருக்கு, எதிரியோட பலவீனம் என்ன, இது எல்லாத்தையுமே அவர் ஃபர்ஸ்ட் ஆராய்வாரு. கரெக்ட் தானே? ஆராய்ஞ்சதுக்கு அப்புறமா ஆமா அன்னைக்கு எல்லாமே கரெக்டா இருக்கும், நம்ம படைதான் வந்துட்டு நல்லா பலமான படையா இருக்கு, அப்ப கண்டிப்பா நமக்கு வந்து வெற்றி தான் அப்படின்ட்டு அவர் வந்து ஒரு முடிவுக்கு வந்துடுறாரு. அதான் துணிவெய்தல். அத்துணிவு, அவர் வந்து ஒரு நம்பிக்கைக்கு வந்தாச்சு. சரியா? வந்ததுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்ச நேரம் காத்திருப்போம் அப்படின்ட்டு தேவையில்லாம வந்துட்டு ஒரு தாமதப்படுத்துறாரு அப்படின்னு சொன்னா, அந்த தாமதத்தினால அவருக்கான அந்த காலம் அப்படிங்கிறது வந்து பருவ காலம் அப்படின்றது கடந்துருது. அப்போ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ஒரு சரியான திட்டமிட்டா மட்டும் பத்தாது. சரியா? ஒரு வெற்றி வேணும் அப்படின்னு சொன்னா சரியா திட்டமிட்டு தாமதம் இல்லாம அத வந்து செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. திட்டமிடுதல்ல வெற்றியை விட தாமதம் இல்லாம அந்த செய்யறதுலதான் இருக்கு வெற்றி. ஓகேவா? தூங்குக தூங்கி செயற்பால தூங்கற்க தூங்காது செய்யும் வினை. தூங்குக அதாவது தாமதப்படுத்தலாம். எந்த செயலை இப்போ நம்ம வந்து தாமதமா செய்ய வேண்டிய செயலா இருந்தா நம்ம அதை வந்து தாமதப்படுத்தி செய்யலாம். இல்ல அதை வந்து உடனே செய்யணும் அப்படிங்கிற சில விஷயம் வந்து இருக்கும், அதை வந்து நம்ம உடனே செஞ்சிடணும். இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒரு அரசன் வந்துட்டு 2 முடிவை எடுக்க வேண்டியது இருக்கு. ஒண்ணு வந்துட்டு பக்கத்துல நாட்டுல உள்ள வர்த்தக ஒப்பந்தம் வந்து போட வேண்டியிருக்கு. பக்கத்து நாட்டுல உள்ள மன்னன்ட்டு போய் சரி நம்ம வர்த்தக ஒப்பந்தம் பண்ணிக்கலான்ட்டு அது ஒண்ணு போட வேண்டியது இருக்கு. இதுக்கு அவர் வந்து நிதானமா ஆலோசிச்சு பல கோணங்கள்ல ஆராய்ஞ்சு முடிவெடுத்துக்கலாம். ஆனா இப்ப திடீர்னு 2வது விஷயம் என்னது, அவர் 2வது என்ன முடிவெடுக்க வேண்டியது இருக்கு அப்படின்னா, திடீர்னு ஒரு எதிரி படை வந்துட்டு திடீர்னு எல்லையை வந்து நெருங்குது அப்படின்ட்டு வந்து அவருக்கு ஒரு விஷயம் வருது, செய்தி வருது அப்படின்னா, அவர் உடனடியா ஒரு நொடி கூட தாமதிக்காம வந்துட்டு பாதுகாப்பு நடவடிக்கையில உடனே எடுக்கணும். அதுதான் எந்த விஷயம் தாமதமா செய்யணுமோ அந்த விஷயத்த நம்ம தாமதமா செஞ்சுக்கலாம், எந்த விஷயத்த உடனடியா செய்யணுமோ அதை உடனடியா செய்யணும். அதான் தூங்குக தூங்கி செயற்பால தூங்கற்க தூங்காது செய்யும் வினை. அதுக்கடுத்து ஒல்லும் வாயெல்லாம் வினைனென்றே ஒல்லாக்கால் செல்லும் வாய் நோக்கி செயல். இதுக்கு ஒல்லும் வாயெல்லாம் நம்மளுக்கு இயன்றது அப்படின்னு சொன்னா அதை சூப்பரா முடிச்சிடணும். ஒருவேளை இயலல அப்படின்னு சொன்னா அது எப்படி போதோ அது அப்படி போய் செஞ்சிடணும். இதுக்கு நல்ல எக்ஸாம்பிள் என்னது அப்படின்னு சொன்னா, இப்போ ஒரு அரசன் 3 பேர் பகைவர்களை எதிர்கொள்றாருன்னு நம்ம வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் உள்ள ஒரு ஆள் வந்துட்டு அவனை விட ரொம்ப வலிமையானவர். இப்ப இருக்கிற அரசரை விட எதிரி அரசர் அப்படிங்கிறவர் வந்து ரொம்ப வலிமையானவரா இருக்காரு அப்படிங்கிறதுனால அவர்கிட்ட போய் படையெடுக்க முடியாது. 2வது இருவருமே வந்துட்டு சமமா இருக்காங்க அப்படின்னு சொன்னா சமாதானம் பேசிக்கலாம். இல்ல ஒரு திருமண உறவோ இல்ல வேற ஏதாவது நட்போ வச்சுக்கலாம். இப்போ நம்மளை விட அவரு பலமா இருக்காருன்னா அந்த நேரத்துல நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னா போர் தொடுத்துக்கலாம். சோ உனக்கு உன்னை விட அவரு பலமா இருக்காரு அப்படின்னு சொன்னா போர் தொடுக்க வேண்டாம். உன்னை விட அவர் பலவீனமா தான் இருக்காரு அப்படின்னு சொன்னா நீ போர் தொடுத்து போலாம். உனக்கு ஈக்குவலா இருக்காருன்னா நீ அவர்கிட்ட ஏன் போர் தொடுத்துக்கிட்டு நீ வந்து ஃப்ரெண்டாவே இருந்துக்கலாம். அதான் ஒல்லும் வாயெல்லாம் வினை நின்று, உன்னால அந்த விஷயத்தை எப்படி செய்ய முடியுமோ அந்த மாதிரி செய்ய அப்படின்னு சொல்றாரு. ஒல்லும் வாயெல்லாம் வினை நன்றே ஒல்லாக்கால் செல்லும் வாய் நோக்கி செயல் அப்படின்னு சொல்றாங்க. முடியலைன்னா அது எப்படி போகணுமோ அப்படி போயிடணும். உன்னை விட பலமா இருக்கவன்ட்ட போய் நம்ம என்ன பண்ணக்கூடாது, சண்டை போட்டு நிக்க கூடாது அப்படி சொல்றாரு. வினைப்பகை என்றிரண்டின் எச்சம் நினையுங்கால் தீயச்சம் போல தேரும். ஒரு வினையோ இல்லைன்னா ஒரு பகையோ இந்த 2மே இருக்குன்னு வச்சுக்கோ, இந்த 2மே முடியாம எச்சமா இருக்கு அப்படின்னு சொன்னா அது வந்து அந்த தீப்பொறி வந்து எப்போதுமே இருந்துகிட்டு தான் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு தீயணைப்பு படை வந்து வராங்க. அவங்க வந்து ஒரு பெரிய காட்டுத்தீயை வந்து ஒரு 95% என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா அணைச்சிட்டாங்க. மீதி சும்மா சும்மா அங்க வந்து குட்டி 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 கங்கா கிடக்குன்னு வச்சுக்கலாம். அன்னைக்கு இரவு ஒரு பலத்த
அப்படி பலத்த காத்தடிக்கும் போது அந்த சிறு பொறியே மறுபடியும் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா ஒரு பெரிய காட்டு தீயா மாறிடும், முழு காட்டையே அழிச்சிரும். அதே மாதிரிதான் ஒரு அரசர் இருக்காரு அப்படின்னு சொன்னா அவர் கிட்டத்தட்ட தோற்கடிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா அவனை எதுவுமே செய்யாம தோற்கடிச்சிட்டு எதுவுமே செய்யாம விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்னா அவரு திரும்பி அந்த தோற்கடிக்கப்பட்ட அரசன் மறுபடியும் பகை கொண்டு மறுபடியும் போர் தொடுக்கலாம் இல்லையா, வலிமை பெற்று. இந்த ஸ்டோரி எல்லாமே அப்படி ஹுமாயூன் கூட கனெக்ட் ஆகும். ஓகேவா? அப்போ மறுபடியும் போர் தொடுக்கலாம் இல்லையா, அதுதான் இங்க சொல்றாங்க. அப்போ வினையும் பகையும் இந்த ரெண்டுமே முடிவு பெறாம இருந்துடக்கூடாது, அத அப்பவே முடிச்சிடணும் அப்படின்னு சொல்றாங்க. பொருள் கருவி காலம் வினை இடனோட 5ம் இருள் தீர எண்ணி செயல். பொருள் கருவி காலம் வினை இடம் இந்த 5மே தெளிவா யோசிச்சுதான் நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஒரு அரசர் இருக்காரு நம்ம வச்சுக்கலாம். அந்த அரசர் போர் தொடுக்க போறாரு அப்படின்னு சொன்னா இந்த 5யுமே கேட்டுக்கணும். என்னெல்லாம் கேட்டுக்கணும் அப்படின்னா, இப்போ 2 பக்கமும் எவ்வளவு பொருள் இருக்கு, என்கிட்ட எவ்வளவு பொருள் இருக்கு, எதிரி நாட்டு மன்னன்ட்டு எவ்வளவு பொருள் இருக்கு, அதுக்கப்புறம் என்னோட படை எவ்வளவு பலமானது, எதிரியோட படை எவ்வளவு பலமானது, எனக்கு எந்த டைம் ரொம்ப சூட்டபிளா இருக்கும், அவருக்கு எந்த டைம் சூட்டபிளா இருக்கும், என்னோட பலம் என்னது, அவரோட பலம் என்னது, நான் எதுல திறமையா இருப்பேன், அவர் எதுல திறமையா இருப்பாரு, எனக்கு மலைப்பகுதி பலமா இருக்குமா இல்லைன்னா சமவெளி பகுதி பலமா இருக்குமா, அவருக்கு இதுல எது பலமா இருக்கும் அப்படின்னு இந்த 5மே தெளிவா இருள் தீர சந்தேகம் தீர என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா அதை எண்ணி செய்யறோம் அப்படின்னு சொல்றாங்க. முடிவும் இடையூறும் முற்றியாங்கு ஏதும் படுபயனும் பார்த்து செயல். முடிவும் இடையூறும் முற்றியாங்கு ஏதும் படுபயனும் பார்த்து செயல். அதாவது ஒரு முடிவு, அதாவது நீ எடுக்க போற முயற்சி, அதுக்கு வரக்கூடிய இடையூறு, அந்த விஷயத்த செஞ்சு முடிக்கிறதுனால வரக்கூடிய பயன், இந்த 3யுமே பார்த்து ஒரு விஷயத்த செய்யணும் அப்படின்ட்டு சொல்றாங்க. இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னா, இப்போ ஒரு மன்னன் இருக்காரு. அவர் என்ன பண்ணணும்னு நினைக்காருன்னா, சரி நம்ம ஒரு கோட்டையை கட்டுவோம் அப்படின்னு நினைக்காரு. சரி, இந்த கோட்டையை கட்டுறதுக்கு அவருக்கு எவ்வளவு உழைப்பு தேவை, இதுக்கு என்னென்ன தடைகள்லாம் வரும், மழை பெய்யும், எப்போ மழை பெய்யும், பண பற்றாக்குறை, தொழிலாளர் பற்றாக்குறை, இதெல்லாம் வரலாம் இல்லையா, இதெல்லாம் தான் இடையூறு. சரி, இந்த கோட்டையை நான் முழுமையா கட்டி முடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னா இந்த கோட்டையினால எனக்கு எவ்வளோ பாதுகாப்பு, எவ்வளோ பெருமை வரும் அப்படிங்கிற இந்த 3யுமே ஆராய்ஞ்சு இந்த முடிவையும் இடையூறையும் விட எனக்கு வரக்கூடிய பயன் அதிகமா இருந்தா மட்டும்தான் அந்த காரியத்தை நான் செய்யணும் அப்படின்னு சொல்றாரு. செய்வினை செய்வான் செயல்முறை அவ்வினை உள்ளறிவான் உள்ளம் கொளல். அதாவது செய்வினை செய்வான் செயல்முறை அப்படின்னு சொன்னா, இப்போ ஒரு விஷயத்த நம்ம செய்ய போறோம் அப்படின்னா அது ஏற்கனவே தெரிஞ்ச ஒருத்தங்கள்ட்ட கேட்டு செய்யறது நல்லது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஒரு இளம் தளபதி இருக்காரு. அவர் மலை பிரதேசத்துல போய் ஃபர்ஸ்ட் டைம் இதான் போர் படிக்க போறாரு. அவருக்கு தியரட்டிக்கலா எல்லா நாலேஜுமே இருக்கு, எல்லாமே தெரியும். ஆனா அந்த தியரட்டிக்கல் நாலேஜை மட்டுமே அவர் நம்பாம அதே மலைப்பகுதியில இதுக்கு முன்னாடி யாராவது போர் பண்ணியிருப்பாங்கல்ல, அவங்கள்ட்ட போய் கேட்டு நீங்க அந்த இடத்துல எந்த ஒரு உபாயத்தை எந்த ஒரு உத்திய நீங்க பயன்படுத்துனீங்க, இது நம்ம அச்சீவர் ஸ்பீச்லாம் நம்ம கேட்கல, இதே மாதிரிதான் அதுவும் என்ன மாதிரி நீங்க பயன்படுத்தி நீங்க ஜெயிச்சீங்க, அந்த மாதிரி கேட்டு செஞ்சோம் அப்படின்னா அது ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. செய்வினை செய்வான் செயல்முறை அவ்வினை உள்ளறிவான் உள்ளம் கொளல். ஏற்கனவே தெரிஞ்சவங்க ஒருத்தங்கிட்ட கேட்டு நம்ம பண்றதாதான் உள்ளறிவான் உள்ளம் கொளல். வினையால் வினையாக்கி கோடல் நனைக்க உள் யானையால் யானை தெற்று அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஒரு நல்ல பயிற்சி பெற்ற மதநீர் வழியக்கூடிய ஒரு பலம் வாய்ந்த யானைய ஒரு பயிற்சியாளர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா நல்ல பயிற்சி கொடுத்து வளர்க்குறாரு. அந்த யானைய பயன்படுத்தியே காட்டுல அடங்காம நிறைய காட்டு யானை இருக்குல்ல, அத ஈஸியா அடக்கிடலாம். யானை அறிஞ்ச யானைய வச்சு யானைய ஜெயிச்சிடலாம். அதே மாதிரி ஒரு விஷயம், ஒரு வினை, ஒரு செயல்
இன்னொரு செயலுக்கு ஏத்த மாரியே இருக்கும். அதே சாரத்திலே இருக்கும். அந்த விஷயத்த 2யுமே சேர்த்து செஞ்சிரணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஒரு அரசன் ஏற்கனவே ஒரு விஷயம் செஞ்சுட்டு இருக்காரு. ஏதோ ஒரு செயல் செஞ்சுட்டு இருக்காரு அப்படின்னா, அதே தன்மையான அதே மாரி இன்னொரு விஷயம் இருக்கு. ஆனா கொஞ்சம் கடினமா இருக்குன்னா, இது கூட சேர்த்தே அதையும் என்ன செஞ்சிடணும் அப்படின்னா, செஞ்சு முடிச்சிடணும். ஓகேவா? அதான் சொல்றாங்க. அதுக்கப்புறம் நட்டாருக்கு நல்ல செயலின் விரைந்தே ஒட்டாருக்கு ஒட்டிக்கொளல். இப்போ இது என்ன சொல்றாங்கன்னா, இப்போ ஒரு அரசன் வந்து போருக்கு வந்து ரொம்ப ஹரிபரியா தயாராயிட்டு இருக்கான். அவனுக்கு ஏற்கனவே உறுதியான நட்பு நாடுகள் வந்து இருக்கு. அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு அன்பளிப்பு இப்ப குடுக்க தேவையில்ல. ஆனா, நம்ம கூடயும் சேராம, பகைவர் கூடயும் சேராம, நடுவுநிலையா இருப்பாங்கல்ல, அவங்கள எல்லாத்தையுமே பரிசு குடுத்து நம்ம பக்கம் இழுத்துக்கணும். ஒட்டாரை ஒட்டிக்கொள்ளல் நம்ம பக்கம் இழுத்துக்கணும் அப்படின்னு சொல்றாரு. உரை சிறியார் உள்நடுங்கல் அஞ்சி குறைவெறின் கொள்வார் பெரியார் பணிந்து. உரை சிறியார் அப்படின்னு சொன்னா, சிறிய நிலத்தை ஆளக்கூடிய ஒரு மன்னன் வந்து ஒரு பெரிய நிலத்தை ஒரு ஒரு எம்பரர் வந்து அவர்ட்ட வந்து போர் பண்றாருன்னு வச்சுக்குவோம். வச்சுக்கிட்டா இந்த சிறிய நிலத்தை ஆளக்கூடிய அந்த மன்னன் வந்து அஞ்சி நடுங்கி அவர் வந்து இப்ப சமாதானம் பேசுறாரு. குறைபெறின் அப்படின்னு சொன்னா அவரோட அந்த தகுதியை அறிஞ்சிட்டு சமரச பேச்சு வருது அப்படின்னு சொன்னா அந்த பெரிய மனுஷரை பணிஞ்சு அதை ஏத்துக்கணும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லி முடிக்கிறாரு. ஃபர்ஸ்ட் என்னது அப்படின்னு சொன்னா சூழ்ச்சி முடிவு. உனக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அதை தாமதிக்காம செஞ்சிரு. ஆனா தாமதிக்க கூடிய விஷயத்துல தாமதிச்சு அது தாமதிக்காம உடனே செய்ய வேண்டிய விஷயமா இருந்தா அது தாமதிக்க வேண்டும். 3வது என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா ஒரு விஷயத்த எப்படி செய்யணுமோ செஞ்சா எப்படி செஞ்சா நல்லதோ அப்படி செய்யுங்க. அதுக்கப்புறம் வினை பகை இந்த 2மே முடிவு பெறாம வச்சிருக்க கூடாது. அதுக்கப்புறம் 5 பொருள் கருவி காலம் வினை இடனோட 5ம் இருள் தீர எண்ணிச்செயல் அப்படின்னு சொல்றாங்க. முடிவும் இடையூறும் இது இது முடிக்கிறதுனால வரக்கூடிய அந்த பயன். இதுல கம்பேரிட்டிவ் ஸ்டடி பார்க்கும்போது அந்த பயன் அதிகமா இருந்தா மட்டும் அந்த செயலை செய்யணும். செய்வினை செய்வான் செயல்முறை அவ்வினை உள்ளறிவான் உள்ளம் கொள்ளல். ஏற்கனவே செஞ்ச ஒருத்தவங்கள்ட்ட போய் கேட்டு ஒரு செயலை செய்யறது வந்து நல்ல விஷயம். அதுக்கப்புறம் எப்படி ஒரு யானையை வச்சு இன்னொரு யானை அடிக்கிறோமோ அதே மாதிரி ஏற்கனவே ஒரு வினை வருது அப்படின்னு சொன்னா அதே சாரத்துல இருக்க அதே மாதிரி இருக்க இன்னொரு வினையை நம்ம செஞ்சு முடிச்சிடணும். அதே மாதிரி இப்போ ஒரு நம்ம நட்பு நாடுகளுக்கு கூட நட்பை வச்சுக்கிறத விட பகைவருக்கும் நமக்கும் இல்லாம ஒட்டா நாடா இருப்பாங்கல்ல அவங்கள டக்குன்னு நம்ம பக்கம் இழுத்துக்கணும். நம்மளை விட ஒரு பெரியவங்க ஒரு பெரிய ஆள் வந்து நம்ம கிட்ட சமரசம் பேச வராங்க அப்படின்னு சொன்னா அதை வந்து ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு.